விசாரணை எப்படி போயிட்டுருக்குது, அது சம்மந்தப்பட்ட நபர் ஒருத்தன் தானா இல்லையான்றதை பற்றி விசாரிக்கிறதுக்கு இல்லாமல் இதெல்லாம் போஸ்டர் வச்சு கிழிக்கிற வேலையை வந்து இவங்க முனைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவன் பின்னணியில் இருந்திருக்கிறான், அரசியல் கட்சி பின்னணியில் ரொம்ப துணிச்சலாக இருந்திருக்கிறான். இந்த ஒரு பெண்ணோட மட்டுமில்லை, மேலும் 3 பெண்கள் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்க செல்ஃபோன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. 3 பெண்கள் அங்கேயே வந்துட்டு கல்லூரியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தோழியாக இருந்தது ஒன்று, இன்னொன்று மாணவி பகுதி நேரமாக கேன்டீனில் இருந்திருக்கிறது. இவன் அப்பப்போ வந்து சொகுசு காரில் வந்து உள்ளே போகிறது, இவனுடைய மனைவி அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கிறதாக்க சொல்லிக்கிட்டு அவன் உள்ளே போயிருக்கிறான். அங்கே அப்படியே நோட்டமிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்காங்க. மாலை நேரத்துக்கு போனாக்கா கிட்டத்தட்ட தெரியலாம், அப்படி நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கிறது. அவங்கள கண்காணித்து தான் அந்த மாதிரியான ஆட்களை வந்து தூக்கணும் அப்படின்ற திட்டத்தோடு நிறைய பேரை வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இது செய்தது அல்ல. அப்புறம் 72 சிசிடிவி கேமராவில் 56 தான் வந்து வேலை செய்திருக்குன்னு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. ஏன் மற்றதெல்லாம் வேலை செய்யலை, என்ன காரணம்? இது எப்படி வந்து பொறுப்பற்ற செயலாக இருக்கும்? அந்த சிசிடிவி கேமராவுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எந்த இதுக்காக யார் வந்து சமரசமே இல்லாமல் முதல்ல பதவியை ராஜினாமா செய்துட்டு போகட்டும். எப்படி ஒரு பெரிய குற்றம் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல, இது ஒர்க் பண்ணல, அது சாதகமாக அரசுக்கு சாதகமாக என்னென்ன வேணுமோ அதுக்கான எல்லா வேலையும் நடந்தது. இது எப்படி இது? அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாருக்காக துணை வந்தார் உடனடியாக அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அதுதான் விஷயம். என்ன கட்டுப்பாட்டில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? யார் இதெல்லாம் செய்திருக்கு? இன்றைக்கி இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு, நாளைக்கு வேறு விதமான தாக்குதல் வந்து வேறு விதமாக நடந்ததுன்னா யார் பொறுப்பு? அப்போ சிசிடிவி கேமரா வந்து 72ல் 56 தான் இயங்கிக்கிட்டு இருந்து மீதி இயங்கலைன்னா எப்படி? குறிப்பாக அந்த பகுதிகளில் வந்துட்டு அந்த சோரோர பகுதிகளெலாம் வந்து இயங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்துக்காக அது இயங்கலை? திட்டமிடப்பட்டு அது செயல்படாமல் விட்டுருக்குதா, இல்லை வேறு காரணங்கள் எதனா இருக்குதா அப்படின்றதெல்லாம் இருக்குது. இவனை விசாரிக்கும் போது பின்பக்க வாசல் வழியாக ஏறி குதித்து வந்ததாக இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி போயிருப்பதற்கான